இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் துருகமாய் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே என்னை நடத்திடும் தேவன் என்னோடு பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க
பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்கு சாதி கத்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாதி கத்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் துருகமாய் பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. பயமில்லை 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 பயமில்லையே, நம் சார்பில் கத்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை நம் சார்பில் கத்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவாதி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்னவோ நமக்கு பயம் இல்லை. ஆமென். என்ன அறிக்கை செய்கிறோம்? பயமில்லை. ஆண்டவர் நம்மளுக்கு நிச்சயமாக வெற்றியை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த கால வேளையில என் சூழ்நிலையில ஆண்டவர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். வனாந்திரத்திலே அவர் எனக்கு ஒரு வழியை உண்டாக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று இந்த கால வேளையை விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி அப்பா உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். நம்ம அதை தான் பாடணும். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலும் எதிராக வந்தாலும் ஆவியானவர் நமக்காக குடியேற்ற அவர் வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. இந்த அடிகளை நம்ம விசுவாசத்தோட ஒரு நம்ம பாட போகிறோம். எல்லாரும் எங்களோட சேர்ந்து பாடுங்க. ஸ்க்ரீனில் உங்களுக்கு லிரிக்ஸ் வரும், எல்லாரும் பார்த்து பாடி நாமத்தை உயர்த்துவோம். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும், எதிரிகள் எதிராக வந்தாலும் ஆவியானவர் குடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. நான் நம்பிடும் தேவன் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் நம்பிடும் தேவன் துருகமாய் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே.
முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானவை சுரந்தரிக்க வேறொன்று செய்வார் பயம். ஓ மேலானதை வேறொன்று செய்வார் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஒருவேளை இந்த காலை வேளையில பலவீனத்தோடு கடந்து வந்திருக்கலாம். உங்களோட பலவீனங்கள், உங்களோட வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர் போதுமானவரா இருக்கிறாரு. ஆமென். அவர் நல்லவர். ஒருவேளை வழி தெரியாம என்ன செய்யணும்னு திகைத்து போய் இந்த காலை வேளையில அவர் சமூகத்துல வந்திருக்கலாம். அவரே நம்மளுக்கு வழி என்று நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். உண்டானது எதுவுமே நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் தர முடியாது. ஆனா உண்டாக்குகிற தேவன், ஹி இஸ் த கிரியேட்டர் காட். இல்லாதவைகளை இருக்கிறதை போல் நமக்காக அழைத்து தருகிற தேவன். ஆமென். கரங்களை தட்டி, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீர் தான் எனக்கு ஜீவன். இந்த காலை வேளையில உங்களோட ஜீவன் எனக்கு தாங்கப்பா. யுவர் லிவிங் வாட்டர், ஐ நீட் யுவர் லிவிங் வாட்டர். அந்த லைஃப் எனக்கு வேணும் ஏசப்பான்னு கரங்களை தட்டி பாடி அவர் நாமத்தை உயர்த்துவோமா? நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, உங்க சத்தங்கள் உயரட்டும். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கல்லுமல்ல மண்ணுமல்ல, கல்லால் ஒரு சிற்பமல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தானையா. கல்லுமல்ல மண்ணுமல்ல, கல்லால் ஒரு சிற்பமல்ல, நீர்தானையா. ரூபங்கள் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ரூபங்கள் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உம் நாம மகிமைக்கே உண்டாக்கி நீர். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உம் நாம மகிமைக்கு உண்டாக்கி நீர். படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவர் கடவுளையா. படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவர் கடவுளையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம். மீண்டும் சொல்லாமா? நீரே வழி, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர்
பாடுவோமா? அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். நீங்க பாடுவீங்களா? எத்தனை எங்களை காத்தீரே உமக்கு நன்றி இயேசுவே. எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எந்த நேசு பெரியவர் அற்புதரே. எனக்காக இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க இயேசுவேன்னு ஒரு விருப்பத்தோட பாடுவோமா? உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. விசுவாசத்தோடு உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கின நேரத்தில் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. உணர்ந்து சொல்வோமா? பலவித சோதனை நெருங்கின நேரத்தில் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எனக்கு நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த நெருக்கத்தின் மத்தியில எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க தகப்பனே. கண்களை மூடி அவரை நோக்கி கூப்பிடுவோமா? இன்பமாய் மாற்றும் புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா
செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே. சேர்ந்து சொல்லுங்க, என்னை கழுகு போல தூக்கி சுமந்து கொள்ளுங்க தகப்பனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க அவரோட சிலுவையின் ரத்தத்தை பெற்றுக்கொண்டு அவர் நமக்கு சுகத்தை தர வந்திருக்கிறாரு. உமக்கு நன்றி அப்பா, உங்களோட சுகத்திற்காக நன்றின்னு சொல்லுங்க. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. நல்லா இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டி விடுதலையோடு உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோட குடும்பங்கள்ல சமாதானம் நதியை போல இந்த காலை வேளை பாய்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. உங்களோட ரத்தத்தின் வல்லமையை நாங்க இந்த காலை வேளையில பெற்றுக்கொள்ளுகிறோம். நல்ல கரங்களை தட்டி அந்த உயிர் தெளிந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளலாமா? பலவீனம் எல்லாம் மறைந்து போகட்டும் தகப்பனே. உரி ஹடதர லகர ஷடதர லகர தரகரபா, உனிதரங்கர மனதரங்கர ஷடதர லகதரங்கரபா. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். பரத்தில் எங்களுக்காக பார்த்து கொள்ளப்படும் அப்பா. வெற்றி தருகிற தேவனே, உம்மை நாங்க துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. யெகோவா ஷாலோம். குடும்பங்கள்ல எவ்வளவு சமாதான குலைச்சல்கள் இருந்தாலும் இந்த காலை வேளையில நீர் அதற்கு ஒரு முடிவு தர்றதற்காக நன்றி தகப்பனே. சமாதான பிரபுவே, இம்மானுவேலரே, எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்யற தகப்பன உம்மை நாங்க தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. உம்மை நாங்க பற்றி பிடித்து கொள்ளுகிறோம் இயேசுவே. நீர் எங்களுக்கு இருந்தா போதும் அப்பா. உம்மை தொடர்ந்து நாங்க துதிப்போம். என்ன நடந்தாலும் இன்னும் நாங்க துதிப்போம் தகப்பனே. எந்த வேளையிலும் சோர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த இழப்பானாலும் நீர் மாறாதவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவர். எங்களோட சமாதான பிரபு நீர் மாத்திரமே. உம்மை நாங்க தொழுகிறோம் தகப்பனே. விடுதலையின் நாயகரே, உம்மை நாங்க பணிந்து தொழுகிறோம் இயேசுவே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன்,
போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். யோப போல இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் உம்மை போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் உம்மை போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் we worship you Lord, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தாழும் புகழால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன். Yes Lord, உந்தன் தாழும் புகழால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லுவோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாகுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாகுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர். மீண்டும் சொல்லாம, எந்தன் கல்லறையின், எந்தன் கல்லறையின் கல்லை எனக்காக ஒரு அற்புதம் செய்ய வந்திருக்கிறீங்கப்பா. லாசருவை எழுப்புனது போல என் வாழ்க்கையும் உயிர் பெற செய்யுங்கப்பா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லுவோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதி. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் உம்மை இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென்.
ஹalleluya. நாம் ஆராதிக்கிற அற்புதமான நேசர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். விசுவாசிக்கிற எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹalleluya. பக்தனாகி யோபு சொல்லும் பொழுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் ஆமென், அவரில் நம்பிக்கையாயிருப்பேன், இன்னும் அவரை துதிப்பேன், இன்னும் அவரை ஆராதிப்பேன். எத்தனை ஒரு பெரிய அற்புதமான உறவு. ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். தப்புவியாமற் போனாலும் அவரையே நாங்கள் ஆராதிப்போம். ஆமென். அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவரில் வேர்கொண்ட வாழ்க்கை, அவரை நம்புகிற வாழ்க்கை. விசுவாசம் அதைத்தான் சொல்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்ன தடைகள் வந்தாலும் தடைகளை உடைத்து புதிய வாசலை எனக்காக திறப்பார். புதிய வழியை எனக்காக திறப்பார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொன்னவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். உற்சாக மனதோடு கூட இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் அவரை ஆராதிப்பேன் என்று அவரை பற்றி கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவெளியிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரே. உம்மையே துதிப்பேன், உம்மையே போற்றுவேன், உம்மையே ஆராதிப்பேன் என்று அவருடைய கரத்தை நீங்கள் சார்ந்து கொண்டு கர்த்தருடைய கிருபையிலே நாளுக்கு நாள் பலப்படுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்வாராக. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, ஆசீர்வாதமான வேளைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் தேவ கிருபை, தேவ ஆளுகை இந்த காலை முதல் ஆராதனையில வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் அற்புதமாக இறங்குவதாக. உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஊடுருவி பாய்வதாக. இதுவரைக்கும் நடத்தின அற்புதமான தேவ கரமனை பிள்ளைகளை தொடர்ந்து நடத்தட்டும். உமது அடியான் உமது நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, தேசத்திற்கு ஆசீர்வாதமாய், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் நீர் எங்களை உமக்குள் நாட்டி வைத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உமது நாமத்தினாலே உமது அடியான் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை நாம் திருப்புவோம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம், The Gospel Book of Luke, chapter 22, verses 31 to 33. லூக்கா 22 31 33 ஆகிய வசனங்களை நாம் சேர்ந்து ஒரே குரல்ல வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? லூக்கா 22 31 33 வாசிப்போம். பின் கர்த்தர் சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டே, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். ஆமென். And Peter said unto him, Lord, I am ready to go with thee, both in prison and to death. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அவசரப்பட்டு வேகமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட ஆலோசனை, ஒரு குறிப்பிட்ட விண்ணப்பத்தை, ஒரு குறிப்பிட்ட அலர்ட், ஜாக்கிரதையாக இருப்பதை குறித்து ஒரு வார்த்தை பேசி கொண்டிருக்கிறார். அதை நிதானித்து யோசித்து அதை உள்வாங்கிக் கொள்ளாமல் எப்பொழுதும் போல அவனுடைய வழக்கமான தோற்றத்தின்படி உடனே அவன் சொன்னான். என்ன சொன்னான்? ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். நல்ல சத்தம் வரலையா சொல்லாமா? எப்பவுமே இந்த பேதுருவனுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா முந்திரி கோட்டை. ஆமென்.
எப்பவுமே முந்திப்பார், எல்லாத்திலையும் முந்திப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோட பேசுறார். சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை சோதிப்பதற்கு என்னிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆமென். நான் சொன்னேன் தொலைச்சி என் பிள்ளைங்க மேல கையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நாங்கள் சொல்லலை. நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாத்தானுக்கு நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன். ஆமென். அப்படிதானே? என்னிடத்துல வேண்டிக் கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ ஒன்று செய்யணும். யூ மஸ்ட் டூ ஒன் திங். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதில் எம்பசைஸ் பண்ண அவர் விரும்புகிற வார்த்தை, நீ முதலாவது குணப்படு, பின்பதாக உன் சகோதரனை குணப்படுத்து. ஆமேன். நீ ஆயத்தப்படு, பின்பு ஆயத்தப்படுத்து. ஆமேன். அந்த கண்ணோட்டத்தில் ஆண்டவராக இயேசு பேசிட்டு இருக்கிறாரு. உடனே அவசரப்பட்டு வழக்கத்தின்படி அதற்கு ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் நான் உம்மையே பின்பற்றுவேன். ஹல்லேலூயா. அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் சொல்றார், ஒரு தீர்மானத்தை சொல்றார். காவல் வந்தாலும் சரி, காவலிலும் சாவிலும், ஈவன் the prison and to death, I will be follow you. Amen. I will follow you. நான் உம்மையே பின்பற்றுவேன். நல்ல சத்தமர ஆமென் சொல்லலாமா? நான் உம்மையே பின்பற்றுவேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தினுடைய துவக்கத்தில் சிலரை பார்த்து என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். ஆமென். ரா முழுவதும் ஜெபித்து பொழுது விடிந்தவுடன் சிலரை தெரிந்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 4 அதிகாரம் 18, 19, 20 ஆகிய வசனத்தில் கலிலேயா கடற் ஓரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா கடலில் வலையை போட்டுக் கொண்டிருந்த பொழுது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். சிலரை பார்த்து என் பின்னாடி வாங்கினார். மீன் பிடிக்கிறவர்களை பார்த்து சொன்னாரு, என் பின்ன வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஆமென். எல்லாரையும் பார்த்து என் பின்ன வாருங்கள்னு இயேசு சொல்லல, ஒரு குறிப்பிட்ட நபர்களை பார்த்து என் பின்ன வாங்கன்னு சொன்னார். ஆனா பலர் இயேசுவினிடத்தில் வந்து நாங்கள் உம்மை பின்பற்ற விரும்புகிறோம்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஹல்லேலூயா. அநேகர் இயேசுவை தேடி வந்து நாங்கள் உம்மை பின்பற்றுவோம், நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் பலர் சொன்னாங்க. லூக்கா 9 அதிகாரத்தில் 57 வசனத்தில் அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். ஆமென். நிறைய பேர் பின்பற்றி வர விரும்புகிறேன் சொல்லி அவங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு சிலரை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். ஆமென். இயேசு நடந்து போகையில் ஒருவன் வேகமாய் ஓடி வந்து, ஆண்டவரே, நீர் எங்க போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொன்ன பொழுது அவனை பார்த்து இயேசு சொன்னார், லூக்கா 9:58, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அவன் பின்பற்றுவேன் சொன்னுடைய இன்டென்ஷனை கர்த்தர் அறிந்தார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லாருடைய இருதயத்தினுடைய யோசனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் உண்மையே பின்பற்றுவேன் சொல்லும் பொழுது நம்ம எந்த நோக்கத்தில் சொல்றோன்றதையும் கர்த்தர் அறிவார். சங்கீதக்காரன் சொல்றான், என் நாவில் சொல் பெறுவதற்கு முன்பதாகவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். வேகமாய் ஒருவன் ஓடி வந்து, நீர் எங்க போனாலும் உமக்கு பின்னாடி நான் வருவேன். ஆமென்.
அவனுக்கு ஸ்ட்ரைட்டாக எஸ் ஆர் நோ, வரலாம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொல்லி இருந்திருக்கணுன்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் இயேசு சம்பந்தம் இல்லாத பதில் சொல்கிற மாதிரி தெரியுது. நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கிறதுக்கே இடம் இல்லை. ஆமேன். நீ என்னை எதுக்காக பின்பற்றி வர அப்படின்றத சொல்லாமல் சொன்னார். ஆமேன் சொல்லுங்க. நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. ஒரு நாள் நான் மேலே மொட்டை மாடியில் ப்ரேயர் வாக் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு காக்கா இப்போ காக்காலாம் குச்சிலெல்லாம் கூடு கட்டுறதில்ல, காங்கிரீட்லேயே கூடு கட்டுது. ஆமேன். கம்பிகளை பொறுக்கிட்டு போச்சு. அங்கே நிறைய கம்பிங்க இருந்துச்சு. ஒவ்வொரு கம்பியாக எடுத்துகிட்டு போச்சு. ஒரு கம்பியை பிடிச்சி இழுக்குது, அது டைட்டாக கட்டி இருக்குதா, இழுன்னு இழுக்குது. என்னன்னு பார்த்தா இப்போல்லாம் காக்காங்க கூடெல்லாம் நேரடியாக அயன்லேயே கட்ட ஆரம்பிச்சிச்சு. ஆமேன். அது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுதுன்னு சொல்லி நான் போய் அதை அந்த முறுக்கின்ற கம்பி எடுத்து விட்டுட்டு அப்புறம் ப்ரேயர் வாக் பண்ண. அப்புறம் கிட்டே வரல. மனுஷா, உன் கையில் பட்ட கம்பி எனக்கு எதுக்குன்ற மாதிரி போயிடுச்சு போல. பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஆமென். காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று பேதுரு தன்னுடைய வைராக்கியத்தை இயேசுவுக்கு சொன்னார். ஆமென். இந்த கடைசி நாட்களில் இயேசுவினிடத்தில் வருகிறவர்கள் அநேகர் உண்டு. நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கிறார். ஆமென். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன், ஆறுதலை தருவேன், நிலை பாறுதலை தருவேன். ஆமென். ஆக இயேசுவினிடத்தில் வருகிறவர்கள் ஏராளம், ஆனால் இயேசுவுக்கு பின் செல்லுகிறவர்கள் வெகு சிலரே. ஹல்லேலூயா. இயேசுவினிடத்தில் வருகிறவர்கள் ஏராளமானவர்கள், ஆனால் இயேசுவுக்கு பின்பதாக அவரை பின்பற்றுகிறவர்கள் எத்தனை பேர்? இயேசுவுக்கு பின்னாக செல்கிறவர்கள், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், உண்மையும் உத்தமத்தோடு அவருக்காக நிற்கிறவர்கள் எத்தனை பேர்? யோசித்து பார்க்க வேண்டும். இயேசுவினிடத்தில் வந்தால் ஏராளமான ஆசீர்வாதம் கிடைக்கும். இயேசுவுக்கு பின் சென்றால் ஒருவேளை இருக்கிறதையும் இழக்க நேரிடும். ஆமென். இயேசுவினிடத்தில் வருவதற்கு இன்றைக்கு அநேகர் ஆயத்தம், ஆனால் இயேசுவுக்கு பின் செல்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தம்? நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்று சொன்ன பொழுது, நன்றி ஆண்டவரே, அப்படி செய்ய கிருபை தாரோன்னு ஒருவேளை கேட்டிருக்கலாம் போல பேதுரு. ஆனால் அவன் சொன்னான், காவலிலும் சாவிலும் உம்மை நான் பின்பற்றுவேன். அல்லேலூயா. இயேசுவுக்கு பின் செல்வது எத்தனை பெரிய பாக்கியம். கையை உயர்த்தலே சொல்லாம. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசியாய் இருப்பதை விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாய் இருப்பதை அதிகமாக அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய விசுவாசியாக மாறுகிறோம். ஆமென். ஆனால் விசுவாசி என்கிற நிலையிலேயே நாம் இருப்பதை அவர் விரும்பாமல் சீஷனாக மாறுவதை விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய நிலைகளை கடந்து நமக்குள்ளே ஒரு வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லலாமா? விசுவாசியாய் இருப்பது ஒரு அனுபவம், சீஷனாய் இருப்பது அதைவிட மேலான ஒரு அனுபவம். அல்லேலூயா. நீங்கள் வளர வேண்டும். ஆமென் சொல்லலாமா? பக்கத்துல பார்த்து முகத்தை பார்த்து முறைச்சில சிரிச்சு சொல்லுங்க, நீங்க வளரணும். ஆமென். சீஷனா மாறணும். சீஷன் என்றால் குருவை பின்பற்றுகிறவன். ஆமென். நமக்குள் இருந்து கிறிஸ்து இயேசுவினுடைய குணாதிசயம் வெளிப்படுவதுதான் சீஷருடைய அனுபவம். ஆமென் சொல்லுங்க. The godly character, we must reveal each and every day the godly character from us. Amen. நமக்குள் இருந்து கிறிஸ்துவின் குணாதிசயத்தை வெளிப்படுத்துவதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. ஆமென். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதைதான் ஆவியில் நிரம்பி வாழ்கிற ஜீவியம். அபிஷேகத்தினுடைய நோக்கம் அதுதான்.
அந்நிய பாஷை பேசுவது நல்லது, நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவ நாமத்தை உயர்த்துவது நல்லது. ஆனால் இது மாத்திரம்தான் ஆவியின் அனுபவம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளிருந்து தெய்வீக குணாதிசயம் இயேசுவின் சுபாவம் வெளிப்படணும். அல்லேலூயா. எனக்குள்ளிருந்து இயேசுவின் சுபாவம் வெளிப்படணும். சத்தமா வார்த்தையை உச்சரித்து சொல்லுங்க, எனக்குள்ளிருந்து இயேசுவின் சுபாவம் வெளிப்படணும். அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை ரட்சித்தார், அதற்காகத்தான் அவர் நமக்குள் இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே தேவனுடைய வார்த்தை தங்கி இருக்கணும். சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பாருங்கள். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்கிறானே. அவருக்குள் வாழ்கிற ஒரு அனுபவம் எத்தனை மேலான அனுபவம். ஹல்லேலூயா. இயேசு தன்னுடைய ஊழியத்தை தொடங்கின பொழுது என் பின்னே வாருங்கள் என்று சிலரை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. அதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அந்திரேயாவும் அவனுடைய சகோதரனாகிய பேதுருவும் கடலிலே வலை வீசி கொண்டிருந்த பொழுது அவர்களை பார்த்து சொன்னார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். உடனே அவர்கள் வலைகளை எல்லாம் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். ஆமென். வேத புஸ்தகத்திலே பேதுரு முதன்முறையாக இயேசுவை சந்தித்த அனுபவம் அற்புதமானது. ஃபர்ஸ்ட் டைம் இயேசுவை சந்தித்த முதன்முறையா பேதுரு இயேசுவை சந்தித்த அனுபவம் அற்புதமானது. ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரத்தினுடைய 35ஆம் வசனத்திலிருந்து சில வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம், The Gospel book of John chapter 1 verses from 35. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மறுநாளில் யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் பொழுது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவாட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். வார்த்தையை நல்லா கவனிக்கணும். இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்களை பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அங்கே எனப்படுவாய் என்றார். கேபாய் என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி நமக்கு நன்கு தெரிந்த வேத பகுதி. யோவான் ஸ்நானன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்ற அடையாளம் காண்பித்த பொழுது 2 சீடர்கள் அவருக்கு பின்பதாக சென்றார்கள். அதிலே ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா, மற்றொருவன் அவன் பெயர் குறிப்பிடாமலே இருக்கும். நீங்கள் நல்ல யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதின யோவான் தன் பெயரை எங்கேயுமே ரிவீல் பண்ணலை. ஹல்லேலூயா. தன் பெயரை மறைச்சி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை சேர்த்த ஒரு அன்பான சீஷன். ஆமென். அவர்கள் இயேசுவை கண்டு, அந்திரேயா இயேசுவை கண்டு தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவினிடத்தில் வந்து மேசியாவை கண்டோம் என்று சொன்னார்கள். ஆமென். எத்தனை நாட்கள் கழித்து சகோதரனை காண்கிறான் என்று தெரியல. ஆனால் சகோதரனை பார்த்த உடனே நம்முடைய உறவுகளை, உற்றார் உறவினர்களை பார்க்கும்பொழுது, பேசும்பொழுது பல காரியத்தை குறித்து பேசுவோம். ஆனால் அந்திரேயா பேதுருவை சந்தித்த உடனே சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? மேசியாவை கண்டோம். ஹல்லேலூயா. யாரை பார்த்தோம்? மேசியாவை பார்த்தோம். அப்படி சொன்னது மட்டும் அல்ல, மேசியாவை பார்த்தோன்னு சொன்னது மட்டுமல்ல, பேதுருவை கையோடு கொண்டு வந்து இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தினான். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தின பொழுது முதன்முறையா பேதுருவை இயேசு பார்த்த உடனே சொன்னாரு, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய். என்ன எனப்படுவாய்? நீ கேபா எனப்படுவாய். நல்ல சத்தம் ஒரு ஆமேன் சொல்லலாமே. எத்தனை அற்புதம்! பேதுருவை இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு வந்து, ஆமென், அந்திரேயா செய்த அற்புதமான ஊழியத்தை இன்றைக்கு சபைகள் கண்டிப்பா செய்யணும். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் பேதுருவை இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க.
உங்களுக்கு பக்கத்திலேயே நீங்கள் வசிக்கிற பகுதியிலே, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே, நீங்கள் படிக்கிற இடத்திலே அநேக பேதுருக்கள் உண்டு. அல்லேலூயா. பேதுருவை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வருவது உங்களுடைய வேலை. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து நல்ல வார்த்தையை சொல்ல பழகி கொள்ளுங்க. பேதுருவை போல அநேகரை இயேசுவினிடத்திலே அழைத்து கொண்டு வர வேண்டும். சிலர் திரும்பாமல், ஆடாமல், அசையாமல் என்னையே முறைத்து பார்க்கிறீர்கள். இது நல்லாவா இருக்கிறது? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேதுருவை கூட்டிட்டு வரணும். ஆமென். ஈச் ஒன் கேட்ச் ஒன். ஆமென். சபை இன்றைக்கு ஆண்டவருடைய மகத்துவத்தை காண வேண்டுமானால், தேசம் எழுப்புதலை காண வேண்டுமானால், எழுப்புதல் சும்மா வராது. சபையில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் அன்றைக்கு ஆண்ட்ரூ செய்த ஊழியத்தை செய்யணும். பேதுருவை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு போய் நிறுத்தினது போல நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. சபை சுவிசேஷ தாகமுடைய சபையாக மாறணும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள அந்த ஆத்தும பாரம் வர வேண்டும். பக்கத்துல பார்த்து இந்த வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஆத்தும பாரம் வரணும். என்ன வரணும்? திருநெல்வேலி சபை சரித்திரத்தை ஒரு விசை நான் படிக்க நேர்ந்தது. ஆச்சரியமாயிருந்தது. திருநெல்வேலியினுடைய முதல் கிறிஸ்தவ பெண் குளோரிந்தா அம்மா. ஆமென். அதிசயமான அரசனாகிய நம்முடைய ராஜாதி ராஜாவை தவிர வேற யார் இருக்க முடியும்? அதனால நீங்க கோவிந்தா சொன்னாலும் தப்பு இல்லை. இப்ப குளோரிந்தா சொல்லுங்க. இன்னைக்கும் திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா குளோரிந்தா அம்மா மெமோரியல் சர்ச் இன்னைக்கும் இருக்குது. ஆமென். மராட்டிய மன்னன் சரபோஜி தஞ்சாவூரிலே அரசாட்சி செய்து கொண்டிருந்த பொழுது தஞ்சை கோவிலினுடைய அர்ச்சகராக இருந்த ஒரு குடும்பத்திற்கு, பிராமண குடும்பத்திலே பிறந்த பெண் குழந்தை, அவளுக்கு பெயர் கோகிலா. ஆமென். கோகிலாவுக்கு சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. அந்த நாட்களுடைய வழக்கத்தின்படி ஒரே ஒரு இடத்தில் கணவர் இறந்து போகிறார். கணவர் இறந்த காரணத்தினால் அந்த காலத்தினுடைய வழக்கத்தின்படி கணவனுடைய சிதை எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவளை கையும் காலுமாக கட்டி தூக்கி அதிலே போடுவதற்கு அதற்குரிய சடங்குகள் எல்லாம் நடக்கிறது. இவளை, கோகிலாவை கட்டி அந்த தீயிலே தூக்கி கொண்டு போடுவதற்கு போகிற நேரத்தில் இவள் கத்தி கூச்சலிட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றுங்கள் என்று சொல்ல அந்த இடத்துல வந்த கர்னல் ஜான் ஆச்சரியமா இந்த கோகிலாவை காப்பாற்றுகிறார். ஆமென். முழு ஜனங்களும் எதிர்ப்பு, தெய்வ குத்தம். ஆனால் அதெல்லாம் மீறி கர்னல் ஜான் மீட்டு கொண்டு போறாரு. யாரும் சேர்த்துக்கிறதுக்கு தயக்கம், யாராவது சேர்த்தீங்கன்னா ஊரை விட்டு விலக்கிடுவோன்னு மிரட்டல். பிறகு ஜான் கர்னல் அவரை கொண்டு போய் தன்னுடைய வீட்டிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். அநேக கிருபைகள், தாளந்துகளை கர்த்தர் தருகிறார். ஸ்வாட்சையர் மூலமாக ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள். எப்பேற்பட்ட வேற்று மதத்தினர் யாரையும் கிறிஸ்துவண்டையில இழுக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் இந்த குளோரிந்தா அம்மாவுக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லாமா? கோகிலாவை வீட்டுக்கு ஓட்டுன்னு போனோடனே தன்னுடைய தாயின் நினைவாக கிளாரா என்கிற பெயரை கர்னல் ஜான் வைக்கிறார். இந்தியாவில் இருக்கிறதுனால கிளாரா இந்தியா என்ற பெயரை வைக்கிறார். கிளாரா இந்தியா மருவி குளோரியந்தா என்கிற பெயராக மாறுகிறது. ஆமென். திருநெல்வேலி சபை சரித்திரத்திலே ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்தின ஒரு அன்பு தாயார். அநேகர் இவருடைய வார்த்தையினாலே தொடப்பட்டவர்கள் ஏராளம். தனித்தால் ஊழியத்தின் மூலமாக ஏராளமானவர்களை திருநெல்வேலி சபை சரித்திரத்திலே கொண்டு வந்தவர்கள். சத்தமாலே சொல்லாமா? திருநெல்வேலி சபை சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக, ஒரு உந்துதல் பெற்றவர்களாக மாறினார்கள். ஆமென். ஒரு வயதான தாய் மழைக்கு ஒதுங்குவதற்காக குளோரிந்தா அம்மாவினாலே தொடப்பட்டு இயேசுவை கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு வயதான தாய் மழைக்கு ஒதுங்குவதற்காக மரத்து ஓரத்தில் நிற்கிறார்கள். ஒரு திடீரென்று ஒரு திருடன் கத்தியை காட்டி, மறைதான் கழுத்துல காதுல இருக்கதான் கழட்டிடு அப்படின்றான்.
இந்த வயதான தாய் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக குளோரிந்தா மூலமாக ஏற்றுக்கொண்டபடியினால் மழை நிற்குது. மறைதான் அந்த பாம்படத்தை கயிற்றியா இல்லை காதை அறுத்துன்னு போட்டா? ஆமேன். பாம்படம் என்றால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பெரிய பெரிய கம்மல் 2 பக்கம் தொங்கும். ஆமேன். இந்த அம்மா கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த திருடங்கிட்ட, ராஜா நீ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறியே, நான் உனக்கு நான் இது தரேன், இந்த பாம்படத்தை தரேன், இதோ நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு கழட்டிக்கினே, ராஜா உனக்கு இயேசுவை பற்றி தெரியுமா அப்படின்னு நடந்துக்கினே பேச, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை என்னை நேசிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்ப்பா அப்படின்னு சுவிசேஷத்தை சொல்ல சொல்ல நகர்ந்து ஒரு பாம்படத்தை கழட்டி கையில் கொடுத்துருச்சு. இன்னொரு பாம்படத்தை கழட்டிக்கினே, அவர் தெரியுமா, அவரை போட்டு அவர் உனக்காக எனக்காக அவர் பட்ட பாடுகள், ரத்தம் சிந்தினார், பல காரியத்தை சொல்லிகிட்டே வந்த இந்த அம்மா அந்த மனுஷனுக்குள்ள சுவிசேஷத்தின் வெளிச்சம் உள்ள போக 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 ஒரு குறிப்பிட்ட சபை வருகிறது. அந்த சபையினிடத்துல பாஸ்டர் இடத்துல இந்த திருடனை ஒப்பு கொடுத்துட்டு இந்த அம்மா போயிடுது. ஹல்லேலூயா. சபை சரித்திரத்திலே அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு அந்த மனிதன் மூலமாக ஆண்டவருடைய சமூகத்திலே கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகர் என்று சபை சரித்திரம் சொல்கிறது. ஆமென் சொல்லாமா? குளோரிந்தா அம்மா அவர்களுடைய தாக்கம் திருநெல்வேலி பகுதியிலே திரளான ஜனங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் வெளிச்சம் வருவதற்கு காரணமாயிருந்தார்கள். கையை உயர்த்தலே சொல்லாமா? ஏன் நம் ஒவ்வொருவரும் அந்த குளோரிந்தாமாவை போல ஏன் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது? ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கு பேதுருவை இயேசுவினிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்து நிறுத்தினது போல நம்முடைய வாழ்க்கையில ஏன் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தின் வெளிச்சமாகிய இயேசுவை சொல்லக்கூடாது? அல்லேலூயா. ஆகவேதான் பவுல் சொன்னான், சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. பக்கத்துல பார்த்து இந்த வார்த்தை சொல்லுங்க, சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம மேல் விழுந்த கடமை. கடமை. ஆமென். ஆண்டவர் திரளாய் தமிழகத்தை தொட விரும்புகிறார், நம்முடைய தேசத்தை தொட விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. வெகு சொற்பமான ஆட்கள் தான் நாம். ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில் இருக்கிறவர்கள் மிக சொற்பமானவர்கள். ஒவ்வொருவரும் மற்ற நபர்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷ வெளிச்சத்தை சொல்ல வேண்டும் என்பது ஆண்டவருடைய உள்ளான பாரம். சத்தம் ஆமென் சொல்லுங்க. இந்த பாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எங்களுடைய சபை ஆசீர்வதியும், எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதியும், எங்களுடைய தமிழ்நாட்டை ரட்சியும், இந்தியாவை ரட்சியும் என்று ஜெபிப்பது தவறல்ல. ஆனால் அதைவிட முக்கியமானது சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பது அதைவிட முக்கியமானது. ஆமென் சொல்லலாமா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. பார்க்கிங் அப்படியே நிரம்பி அந்த மெயின் ரோடுக்கு திரும்பி அம்மா உணவகம் வரைக்கும் பார்க்கிங் போயிட்டுருச்சு. பார்க்கிங்கில் இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து சொன்னாங்க, இந்த வண்டிகளை எல்லாம் கொஞ்சம் ஒழுங்காய் நிறுத்த சொன்னால் நலமாக இருக்கும். ஆமென் ஆமென். அப்போ நான் சொன்னேன், அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பெரிய விஸ்தாரமான இடத்தை நீர் தர வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது விஸ்தாரமான இடத்த வாங்க? நீர் எங்கேயாவது வாங்கின்னு போகுமையா, நாங்கள் பாத்தில் வந்துட்டு போன்றீங்களா? இந்த பாரம் எனக்குள்ள மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பகுதியில் ஒரு விஸ்தாரமான தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு விஸ்தாரமான இடத்தை கர்த்தர் தருவாராக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு ஒரு விஸ்தாரமான இடம் வேணும். ஆமென். இது கர்த்தரால முடியும், நம்மளால முடியாது. ஒருவேளை ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கிறது கூட நம்மளால இங்க முடியாது. ஆமென். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனால் முடியும். முடியுமா முடியாதா? நீங்க அமைதியாக உட்கார்ந்து பார்த்தா எப்படி முடியும் பார்த்துங்க. அல்லேலூயா. தேவனால் முடியும். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். பேதுருவை அந்திரேயா கூட்டிக் கொண்டு வந்து நிறுத்துகிறார். பேதுருவை பார்த்த உடனே அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை பேதுரு மேல சொல்றாரு பாருங்க. நீ யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ கேபா எனப்படுவாய். என்ன எனப்படுவா? கேபானா பாறைன்னு அர்த்தம், கல்லுன்னு அர்த்தம். ஆமென். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த மனுஷன்
தரிசனம் பெற்றவன், இந்த மனுஷன் தேவ தரிசனத்தை பெற்றவன், இந்த மனுஷனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்பதை ஆண்டவர் அறிந்தபடியினால் அவனை காற்றில் அங்கும் இங்கும் அசைவது போல நிலையற்ற வாழ்க்கை. சீமோன் என்றால் புரிந்து கொள்ளும் ஆற்றல் அற்றவன் என்ற அர்த்தம். மணல் மேல தண்ணி ஊத்தி பாருங்க, ஒரு தண்ணி நிக்காது, அப்படியே ஊடுருவி போயிடும். ஊடுருவும் தன்மை கொண்டவன். அதனால சொல்லுவோம், மண்டையில் என்னடா மண்ணாடா இருக்குது, உனக்கு கொஞ்சம் கூட மண்டையில் ஏற மாட்டேன்டான்னு சொல்றோம்ல. புரிந்து கொள்ளும் ஆற்றலற்றவன், நிலையற்றவன். நிலையற்றவனை, புரிந்து கொள்ளும் ஆற்றல் அற்றவனை ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ கேபா எனப்படுவாய். சத்தமா இல்லை சொல்லாமா? உலகத்தின் பார்வைக்கு பேதுரு மிக பெரியவன். அந்நாட்களில் கலிலேயா கடலிலே கிட்டத்தட்ட 300 படகுகள் மீன் பிடிப்பதிலே மும்முரமாய் இருக்கக்கூடிய காலகட்டமாம் சரித்திர பின்னணியம் சொல்கிறது. 300 படகோட்டிகள், 300 படகுகளுக்கு மேலே மீன் பிடிக்கக்கூடிய விஸ்தாரமான இந்த இடம். 300 படகுகளும் வெறுமையாய் வந்தாலும் ஒரு நாள் கூட பேதுரு படகு வெறுமையாய் வந்ததே இல்லையாம். அந்த அளவிற்கு மீன் பிடிப்பதிலே ஆற்றல் பெற்றவன். அல்லேலூயா. உலகத்தின் பார்வையிலே மிக பெரியவன், ஆனால் தேவ பார்வையிலே நிலையற்றவன். அல்லேலூயா. நிலையற்றவன். நம் அழைக்கிற தேவன் நம்முடைய பலவீனங்களை அறிந்துதான் நம்மை அழைக்கிறார். அழைப்பது மட்டுமல்ல, அவர் சொல்கிறார், நீ கேபா எனப்படுவாய். ஹல்லேலூயா. நான் உன்னை பாறையாக மாற்றுகிறேன். ஆமென் சொல்லலாமா? நீ மணலாய் இருக்கிற உன்னை பாறையாக மாற்றுவேன். மணல் ஒரு நாளும் பாறையா மாற முடியாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆனால் அழைக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லும் பொழுது, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஹல்லேலூயா. என் பின்னே வாருங்கள் என்கிற வார்த்தையினுடைய மூல பாஷை கிரேக்க பாஷையில என் பின்னே வாருங்கள் என்கிற அந்த அர்த்தம் இப்படி போடப்பட்டிருக்கிறது, என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய சுபாவங்களை நீங்கள் பிரதிபலிப்பீர்களாக என்று அர்த்தம். ஆமென். என் பின்னே வாருங்கள் என்கிற வார்த்தையினுடைய மூல பாஷை, என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய சுபாவத்தை பிரதிபலிப்பீர்களாக. சத்தம் அல்லே சொல்லாமா? சுருங்க சொல்ல போனால், என்னை போல மாறுவீர்களாக. ஆமென் சொல்லுங்க. இயேசு சொன்னார், என்னை போல மாறுவீர்களாக. யோவான் 12:26 அதை தான் சொல்கிறது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நான் இருப்பேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். வார்த்தையை கவனிங்கள், பின்பற்ற கடவன். ஆமென். என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார். யார் கனம் பண்ணுவார்? என் பின்னே வாருங்கள் என்கிற வார்த்தையினுடைய the original translation மூல பாஷை கிரேக்க பாஷையில, என்னை ஏற்றுக்கொண்டு என் சுபாவத்தை வெளிப்படுத்துங்கள். ஆமென். அதைத்தான் இயேசு சொன்னார். 1 பேதுரு 1:15-16. 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. Because it is written, be ye holy for I am holy. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. என் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையோடு இணைத்து கொண்டு என்னை வெளிப்படுத்துங்கள். ஆமென். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்ஜின் வித் ட்ரெயின். ஆமென். என்ஜின் எங்கெல்லாம் இழுக்குதோ ட்ரெயின் ஒரு வினாடி கூட தாமதம் படாமல் என்ஜினுக்கு பின்னாடியே போகும். ஆமென். அதுதான் இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை. இப்படிப்பட்ட தேவனுடைய அழைப்பை பெற்ற பேதுரு, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று வெற்றி முழக்கமிட்ட பேதுரு,
எப்படி பின்பற்ற வேண்டுமோ அப்படி பின்பற்றாமல், எப்படி பின்பற்றக்கூடாதோ அப்படி பின்பற்றினான். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, எப்படி பின்பற்றக்கூடாதோ அப்படி பின்பற்றின பேதுரு. ஆமென். பேதுரு எப்படி பின்பற்றக்கூடாதோ அப்படி பின்பற்றினான். எப்படி பின்பற்றக்கூடாமல் இயேசுவை பின்பற்றினான். வேத புத்தகத்தில் நிறைய இருக்கு. சில காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்லி இந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு கொள்ள போகிறோம். ஆமென். நம்பர் 1, எப்படி பின்பற்றக்கூடாதோ அப்படி இயேசுவை பின்பற்ற முயற்சித்து தோல்வி கண்டான். ஆமென். ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம். என்ன கவனிங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம், மத்தேயு 14, the gospel book of Matthew 14th chapter verses 23 to 32. என்ன கவனிங்க. இதுல ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா, இயேசு சீஷர்களை அக்கறை போகும்படி துரிதப்படுத்தி பின்னும் தனித்திருந்தார். ஜெபிக்கும்படி, ஜெபம் பண்ணும்படி தனித்திருந்தார். ஆமென். இதை கொஞ்சம் கற்பனையில், உங்கள் கற்பனையில் கொண்டு வாங்க. என்ன கவனிங்க. கற்பனை பண்ணுறேன்னு தூங்கிட போகிறீங்க. என்ன கவனிங்க. இயேசு மலையில் தனித்திருக்கிறாரு. கலிலேய கடலில் இவங்க அக்கறைக்கு போகிறதுக்கு போகிறாங்க. இவங்க போயிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நடுக்கடலிலே கப்பல் காற்று மும்முரமாய் வீசி கடல் கொந்தளித்ததுன்னு நான் சொன்ன வேத பகுதியில் இருக்குது. ஆமென். அவர்கள் தண்டு வலிக்கிறதில் கஷ்டப்படுகிறதை கண்டு இயேசு கடலின் மேல் நடந்து போனார். நல்ல சத்தமர் ஆமென் சொல்லுங்க. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் கடலின் மேல நடந்து போறார். கடல் மேல நடந்து போனோடனே அதை பார்த்துட்டு, ஏற்கனவே காற்று மும்முரமாய் வீச, கடல் கொந்தளிக்க, அவ்வளவுதான் போச்சு, இன்னையோட நமக்கு வாழ்க்கை போச்சு. ஆமென். வாழ்க்கை பயங்கரமான பிரச்சனையில முடிஞ்சிடுச்சு, நமக்கு சாவு நடுக்கடல்ல தான் நினைக்க, இயேசு கடலின் மேல் நடந்து வர, இயேசுவை பார்த்து இன்னும் பயந்துட்டான் அவன். ஆமென். இயேசுவை பார்த்து என்ன சொல்லிட்டான்? பிசாசுன்னு சொல்லிட்டான். ஐயோ பேய் வருது. தமிழ்ல கொஞ்சம் எழுதும் பொழுது கொஞ்சம் அழகா எழுதியிருக்காங்க. ஆவேசம். என்னதுங்க? ஆவேசம் சொன்னாங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இயேசு ஒரு படகு எடுத்துட்டு வந்திருக்கலாம் வேகமா, அல்லது அவங்க போட்டிலே திடீர்னு தோண்டி இருக்கலாம். பயப்படாதீங்க, நான் தான் உங்களோட இருக்கிறேன்னு அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய அதிகாரத்தின் கீழே இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். எதெல்லாம் கைமீறி போயிடுச்சு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் என்னுடைய அப்பாவினுடைய காலின் கீழ் இருக்கிறது. இயேசு போன உடனே ஆவேசம் என்று கலங்க அவங்கள பார்த்து சொல்றாரு, பயப்படாதீங்க நான் தான், கலங்காதீர்கள், பயப்படாதீங்க நான் தான். உடனே தைரியம் அடைஞ்சு காற்று கடல் கொந்தளிச்சிட்டு இருக்குது. இப்போ ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும், இயேசு வந்துட்டார். அல்லேலூயா. சுத்தமா இல்லை சொல்லுங்க. இயேசு வந்துட்டாருன்னு ஒரு சந்தோஷம். அந்த நேரத்தில் ஒரு நிசப்தம். அந்த நேரத்தில் வழக்கம் போல முந்திரி கொட்டை, நீரே ஆனால் நானும் கடல் மேல நடக்க நீர் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. 11 பேரும் சும்மா இருக்கிறாங்க, இவர் மட்டும் எப்பவுமே இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்துடுவார். ஆமென். நீரே ஆனால் கடல் மேல நான் நடக்க எனக்கு உத்தரவு கொடும் வான்னு சொல்றாரு. இவர் கடல் மேல நடக்க ஆரம்பிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா சத்தமா. நீரே ஆனால் நானும் கடலின் மேல் நடக்க எனக்கு நீர் அனுமதி தர வேண்டும் என்று கேட்க, பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை கடலின் மேல் நடந்து வருவதற்கு அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் அவர் நடந்து வருவதற்கு அதிகாரம் கொடுத்த பொழுது 28ஆம் வசனத்தில், நீரே ஆனால் நானும் கடலின் மேல் நடந்து வருவதற்கு எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல 29ஆம் வசனம், அதற்கு வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். நல்ல சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஜலத்தின் மேல் நடந்தான். உலகத்திலேயே கடல்ல நடந்த முதல் நபர் பேதுரு. ஆமென்.
ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை கின்னஸ் ரெக்கார்டு அந்த நாட்களே இருந்திருந்தா அவர் பேர் தான் முதல்ல வந்திருக்கும் போல. அல்லேலூயா. கடலின் மேல் நடந்த முதல் மாமனிதர் என்கிற பட்டத்தை எல்லாம் நேரம் அவருக்கு கொடுத்து அவர் எங்கேயோ வச்சிருப்பாங்க. ஆமென். கடலின் மேல் இயேசுவை நோக்கி நடந்தவன். 30ஆம் வசனம் பாருங்க. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டான். அல்லேலூயா. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்ல, அவர்கள் 2 பேரும் கடல் மேல திரும்பியும் நடந்து படகுல வந்து ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஹல்லேலூயா. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க காற்று அமரும். ஹல்லேலூயா. இயேசு எங்க இருக்கிறாரோ, பி மைனர், ஹல்லேலூயா. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கு கொந்தளிப்பு மாறும். நல்ல கரங்களை தட்டி ஆமென். நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. சொல்லுவோம். நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. நல்லவரே. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. இயேசுவும் பேதுருவும் இயேசு போட்டில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் புயல் வீசிட்டு இருக்கலாம். மூளைக்கு புயல், எப்போதான் இந்த புயல் அடங்குமோன்னு சொல்லி அங்கலாய்ச்சி கொண்டிருக்கலாம். இயேசு உங்கள் படகுல இருக்கிறாரான்னு செக் பண்ணீங்க. ஆமென், ஆமென். காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில். இயேசுவை பார்த்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, இயேசுவை பார்த்து பின்பற்றின வரைக்கும் பிரச்சனை இல்லை. நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு தான் அவருக்கு யோசனை வருது, நம்ம எங்க நடக்கிறோம்? கடல்ல நடக்கிறோம் இல்ல அப்படின்னு திரும்பி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தாரு, அமிழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆமென். நம்பர் 1, எப்படி பின்பற்ற கூடாதோ அப்படி இயேசுவை பின்பற்றினான். ஆமென். அக்கம் பக்கம் பார்த்து பின்பற்றினான். சொல்லுங்க. நம்பர் 1, என்னுடைய முதல் குறிப்பினுடைய தலைப்பு அக்கம் பக்கம் பார்த்து பின்பற்றினான். சத்தமா சொல்லுங்க. இயேசுவை பின்பற்ற நீங்கள் விரும்பினால் இயேசுவை பார்த்து பின்பற்ற வேண்டுமே தவிர அக்கம் பக்கம் பார்க்க கூடாது. ஆமென். அக்கம் பக்கம் பார்த்து சொல்லுங்க, அக்கம் பக்கம் பார்க்க கூடாதுன்னு. இது என்ன அநியாயமா இருக்கு? அக்கம் பக்கம் பார்த்து சொல்லுங்க, அக்கம் பக்கம் பார்க்க கூடாது. நீங்கள் பின்பற்ற வேண்டுமானால் இயேசுவை நோக்கி பின்பற்ற வேண்டும். இயேசுவை பார்த்து பின்பற்றணும். அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், பிரதரை பார்த்தேன், சிஸ்டரை பார்த்தேன்னா கீழே விழுந்துருவீங்க. ஆமென். நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு நபர் நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகர். அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓட கடவோம்? பொறுமையா ஓடுங்க. யாரை பார்த்து ஓடுங்க? அக்கம் பக்கம் பார்த்து ஓடாதீங்க. ஆமென். காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் சொன்னவன் இயேசுவை பார்த்து நடந்த வரைக்கும் நடந்துட்டான். ஆனா காற்று மும்முரமாய் அடிப்பதை கண்டு, ஆமென், இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தான், உள்ள அமிழ ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. நாம் பின்பற்ற வேண்டிய முறை ஒன்று உண்டு. நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்க்கணுமே தவிர அக்கம் பக்கம் பார்க்க கூடாது. பேதுரு அக்கம் பக்கம் பார்த்து அமிழ்ந்து போகையில் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லலாமா? சில ஆட்கள் சோர்ந்து போயிடுவாங்க. இயேசுவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆமென். எனக்கு பைபிளில் படிச்ச நிறைய வசனத்தில் ஒரு வசனம் எரேமியா 12:5.
நீ காலாட்களோடு ஓடும் பொழுதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது என்ன செய்வாய்? ஆமென். காலாட்களோடு ஓடும் பொழுதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு நீ எப்படி ஓட போற? ஆமென். காலாட்களோடு ஓடிக்கொண்டிருக்கிற நீ, அதாவது மெதுவா ஓடிக்கொண்டிருக்கிற நீ, ஒரு நாள் வேகமா ஓட வேண்டிய நாட்கள் வரும். ஆமென் சொல்லுங்க. குதிரையை போல வேகமா ஓட வேண்டிய நாட்கள் வரும். இப்பவே சோர்ந்து போனா அப்ப எப்படி ஓடுவே? சமாதானம் உள்ள இருக்கிற இடத்திலேயே அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது என்ன செய்வாய்? ஏசாயா 40:31 அழகாக சொல்கிறது. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எவர்கள் அவர்கள்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருங்க. அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. கர்த்தருக்கு காத்திருங்க. நிச்சயம் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்பக்கூடிய கிருபையை கர்த்தரே செய்வார். ஆமென். நிச்சயம் கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏசாயா 41:13 உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. உங்க வலது கை பிடிச்சவங்க எல்லாம் கூட நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் கூட கைவிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்க வலது கையை பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வலது கையை பிடித்திருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து ஹல்லேலூயா. எப்படி பின்பற்ற கூடாதோ பேதுரு அப்படி பின்பற்றினான். இயேசுவை நோக்கி பார்த்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, கடல் மேலேயே நடந்தான். ஆனால் காற்று மும்முரமாய் வீசுகிறதை கண்டு பயந்து. ஆமென். காத்தடிக்குதே, நிக்குமா? இவங்க இப்படி சொல்றாங்களே, அவங்க இப்படி சொல்றாங்களே, இது எப்படி முடியுமோ, இது எப்படி நடக்குமோ? உலகத்திற்கு உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள், உலகத்தினுடைய பேச்சுக்கு உங்கள் காதுகளை அடைத்துக் கொள்ளுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நிச்சயம் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து கர்த்தர் நிச்சயம் உங்களை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். அல்லேலூயா. எவ்வளவு நாள் நடத்துவாரு? கடைசி வரைக்கும் நடத்துவார். ஆமென். சோர்ந்து போகாதீர்கள். காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் சொன்னவன் எப்படி பின்பற்ற வேண்டுமோ, எப்படி இயேசுவை நோக்கி பார்த்து அவரை பின்பற்ற வேண்டுமோ அப்படி பின்பற்றாதபடி, எப்படி பின்பற்ற கூடாதோ அப்படி பின்பற்றினான். ஆகவே அவன் அமிழ்ந்து போன பொழுது கர்த்தர் தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. உங்களை தூக்கி எடுப்பதற்கு என் தேவன் இன்றைக்கும் தன்னுடைய கரத்தை நீட்டி இருக்கிறார். அல்லேலூயா. கீழே விழுகிற எவனையும் மடங்கடிக்கப்பட்டவனையும் தூக்கி விடுகிற ஒரு அன்பு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். நம்பர் 2, எப்படி பின்பற்ற கூடாதோ அப்படி பின்பற்றினான். மத்தேயு 19 The Gospel Book of Matthew 19 chapter 27th verse. மத்தேயு 19:27 நான் வாசிக்கிறேன். வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அல்லேலூயா. பேதுருவும் சீஷர்களும் ஒரு நாள் இயேசுவினிடத்தில் வந்து சொன்னார்கள், இயேசுவே எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. ஆமென். அந்த கூட்டத்துக்குரிய யூனியன் தலைவர் பீட்டர். ஆமென். பேதுரு ஒட்டு மொத்தமா எல்லாரையும் கூட்டு வந்து விட்டு வந்ததை திரும்பி பார்த்து பின்பற்றினான். நம்பர் 2, என்னுடைய இரண்டாவது குறிப்பினுடைய இரண்டாவது பாயிண்ட், விட்டு வந்ததை திரும்பி பார்த்து பின்பற்றினான். சத்தமா ஆமென் சொல்லாமா? ஒன்னு இயேசுவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன பிடிக்காது தெரியுங்களா? திரும்பி பார்க்கறது பிடிக்காது. திரும்பி பார்க்க கூடாது. ஆமென். என்ன பார்க்க கூடாது? லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். ஆமென். லூக்கா 9:62 கலப்பையின் மேல்
கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சத்தமா இல்லையே சொல்லுங்க. பின்னாடி மட்டும் இயேசுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்சிட்டீங்கன்னா பின்னிட்டு பார்க்கவே கூடாது. ஹல்லேலூயா. சத்தமாவேன் சொல்லுங்க. எஃப் மேஜர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக எழும்பி நின்னீங்கன்னா மார்ச் ஃபார்வர்ட். ஹல்லேலூயா. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போ. காடானாலும் மேடானாலும் பாடுங்க, கர்த்தருக்கு பின்னடப்போ. காலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். காலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஆமென். விட்டு வந்ததை திரும்பி பார்த்து பின்பற்றினான். இயேசு கிட்ட போய் பேதுரு கேட்டான், இதோ எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல சத்தம் ஆமென் சொல்லாமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில எதெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையுமா விட்டோமோ அதை திரும்பி பார்க்க கூடாது. ஆமென். பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஒரு நாள் ஒரு பாஸ்டர், ஒரு சகோதரன் என்னை சந்திச்சாரு. சுதாகர், எனக்கு ஞாபகம் இருக்கா? நான் சாமியல், நான் இப்போ பிஷப்பாக இருக்கிறேன் அப்படின்னாரு. ஒரே சந்தோஷம். ஆமேன். பரவாயில்லையே, நம்ம கூட படித்தவங்களாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. ஆமேன். ரொம்ப சந்தோஷம். அப்போ சொன்னார், இவங்க பண்ணுற கோஷ்டத்தெல்லாம் பார்த்தா தாங்கவே முடியல. கையில் பைபிள் இருக்குன்னு பார்க்குறேன். ஆமேன். பைபிள் மட்டும் இல்லை, ஒரு வழி பண்ணிவிடுவேன். ஆமேன். நான் யாரும் தெரியும்ல, நான் படிக்கும்போது என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, பயங்கர முரடம் இல்லை நான். அப்போ உள்ள முரடு உட்காந்துக்குது. ஆமேன். இன்னும் வெளியே போகலன்னு அர்த்தம். பிஷப் ஆணி கூட உள்ளதான் உட்காந்துக்குதே. சிலர் அப்படி தான் சொல்லுவாங்க, என் பழைய மனுஷனெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்வாங்க. அப்படின்னா இன்னும் விடலைன்னு அர்த்தம், உள்ள உட்காந்துருக்குன்னு அர்த்தம். எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆதியாகமம் 12:1 ஆண்டவர் ஆபிராமை பார்த்து சொன்னார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு புறப்பட்டு போன்னு சொன்னார். திரும்பி பார்க்காம போனார். லோத்தை பார்த்து சொன்னாரு, திரும்பி பார்க்காத, நிக்காம உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஆமென். ஓடிப்போ என்று சொன்னார். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? சால்வையை கொண்டு வந்து எலிசா மேல போட்டான். வீட்டுக்கு போயிட்டு 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. இப்ப என்ன பாருங்க. சால்வையை போட்ட உடனே ஒரே ஒரு பெர்மிஷன் கொடுக்கணும், அம்மா அப்பாவை போய் முத்தம் செய்து விட்டு வரட்டும். அப்போ எலியா சொல்கிறான், நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள், மறந்துடாத, உன் மேலே சால்வை விழுந்திருக்கு. ஹல்லேலூயா. உடனே அவன் என்ன பண்ண தெரியுங்களா? 12ஆம் ஏர் மாடு பூட்டி ஓட்டி கொண்டிருந்தால அந்த மரத்தையெல்லாம் உடைச்சி அதை அடுப்பாக எரித்து அந்த மாடை விருந்தாக்கி எல்லாருக்கும் விருந்து கொடுத்துட்டு குட் பாய் பாய் சொல்லிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டான். ஹல்லேலூயா. அது இருந்தால் தானே திரும்பி வந்து ஏர் விழுதுக்கு வரும். ஆமென் சொல்லுங்க. விட்டு வந்ததை திரும்பி பார்க்கிற அனுபவத்தை தேவன் ஒரு நாளும் விரும்புவதில்லை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 ஆகிய வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது, சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. அல்லேலூயா. பின்னானவைகளை மறக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பழச மறந்துடுங்கன்னுங்க. பழச என்ன பண்ணுதுங்க? மறந்துடணும். சில நேரத்தில் பழச மறக்கக்கூடாது, அது வேற இருக்குது. சில ஆட்கள் பழச மறந்து புதுசாக வந்துடும். ஆமென். அந்த பழச அது வேற. இது பழைய வாழ்க்கையை மறக்கணும். 25 வருஷத்துக்கு காமராஜபுரத்தில், 25 வருஷத்துக்கு முன்னாடி காமராஜபுரத்தில் நடுரோட்டில் நின்று அவன் கேட்டானே ஒரு கேள்வி இன்னும் என் காதில் தோணுச்சுன்னு. ஆமென் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. நேற்று பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார் அது தெரியாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி பேசின பேச்சு இன்னும் இருக்குதான். அவன் மருமக என்னைக்கு காடை எடுத்து வச்சாலும் அன்னைக்கே வீடு பாழா போச்சு. கவனிச்சியா? வந்த ஒரு வார்த்தை சொன்னா பத்தியா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆமென்.
ஆமென் சொல்லுங்க. மருமகள்கள் மாமியாரை நேசிக்கணும். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், மாமியார்கள் மருமகளை மகளை போல நேசிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்லுங்க. குடும்பத்தில் ஏன் இன்னைக்கும் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் இன்னைக்கு குடும்பத்தில் தத்தளிப்புகள்? சங்கீதம் 45:10 கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்றது, குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. ஆமென். எங்க அப்பா வீட்டில் நான் இப்படிலாம் இருந்தேன் தருமா, எங்க அம்மா வீட்டில் எப்படிலாம் இருந்தேன் தருமானா அங்கே பத்தின்னு எரியும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. விட வேண்டியதை விடணும், பழசையே நினைச்சிருக்க கூடாது. சுத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. சில ஆட்கள் அப்படிதான் பழைய காரியத்தையே பேசிட்டு கிடப்பாங்க, அதை பெருமை பாராட்டுவாங்க. விட்டு வந்ததை திரும்பி பார்த்து பின்பற்றுகிற அனுபவம் நம்ம இருக்கக்கூடாது. நல்ல சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. குடும்பம் சமாதானம் பெற்று குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். சத்தமா நல்லே சொல்லுங்க. மாமியார் மருமகளுக்கு இடையே நல்ல ஐக்கியம் வரணும். அதுதான் என்னுடைய உள்ளத்தினுடைய பாரம். இவர் என்ன எப்பா பாரு மாமியார் மருமகளை விடவே மாட்டுறாரப்பா, ஒருவேளை இவங்க வீட்டில் பிரச்சனை இருக்குமோ, வந்த மருமகளுக்கு அடங்கலையோ, ஏன்னா உன்ன மாதிரி பிறனை நேசின்னு இயேசு சொன்னாரா? இவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னை மாதிரியே பிறரை யோசிப்பாங்க. ஆமென். மருமகளுங்க அப்படி இருப்பாங்களோ இப்படி இருப்பாங்களான்னு. எனக்கு வந்த 2 மருமகளும் 10 மாத்து தங்கம், 24 கேரட்டுன்றேன். ஆமேன். ஒன்று அமைதியாக இருக்கும், ஒன்று அலங்காரமாக இருக்கும். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. எதிர்தான் இருக்கிறாங்க. அப்படி நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த நல்ல பிள்ளைகளை எல்லா குடும்பத்திலும் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுதான் இங்கே நான் இப்போ சொல்கிறேன்னா, ஏதோ நான் சிரிப்புக்கு சொல்ல, அழுதுன்னு சொல்கிறேன். அநேக தாய்மாருடைய இருதயத்தினுடைய வேதனைகள். ஆமேன். அநேக இளம் பிள்ளைகளுடைய வேதனைகள். ஆமேன் சொல்லுங்க. குடும்பங்கள் பலப்பட வேண்டும். ஆமென். விட்டு வந்ததை திரும்பி பார்த்து பின்பற்றுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்றவர்கள், சுதந்திரிக்கப்பட்ட வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க முடியாததற்கு காரணம் திரும்பி பார்க்கிற அனுபவம். ஆமென். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை பாருங்கள். நீங்கள் எகிப்து தேசத்தில் கிரியமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது எங்கள் உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். ஆமென். ஆள் தான் வனாந்திரத்தில் இருக்கிறாங்க, ஆனா இருதயம் ஃபுல்லா எங்க இருக்கு? எகிப்து. அப்போஸ்தலர் 7:39 இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்திற்கு திரும்பி. ஆமென். ஆளு தான் பிசிக்கலா இங்க இருப்பாங்க, ஆனா இருதயம் எங்க இருக்குது? எங்கே இருக்குது? ஆமென் சொல்லுங்க. தேவ சமூகத்தில் விட்டு வந்ததை திரும்பி பார்க்கிற அனுபவம் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆமென். 3வது எதிர்பார்த்து பின்பற்றினான். ஆமென். நான் வாசித்தோம் வேத வசனத்தை, மத்தேயு 19:27. இதோ எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எதிர்பார்த்து பின்பற்றுகிற அனுபவம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்க அவரை தேட வரும்பொழுது ஏதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்த்த அல்ல. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள் நாடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல்ல அவரை தேடும், ஏதாகிலும் கிடைக்குமான்னு. ஆபிரகாம் ஒரு நாள் தேவ சமுத்திர போய் ஓன்னு அழுதார். ஆதியாகமம் 15:2 தேவரீர் உமது அடியானுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே, என் ஆஸ்திக்கெல்லாம் காரண கர்த்தனாய் இருக்கிற இளையசர்கா இதெல்லாம் நான் சேர்த்து வைக்கிறேன், அடியானுக்கு என்ன தருவீர்? ஆபிரகாமுடைய ஜெபத்துல ஒண்ணு, அடியானுக்கு ஜெபிக்க போயிருக்கிறாரு, ஆனா அவர் என்ன, அவருடைய உள்ளெல்லாம் அங்காளாய்க்குது, எனக்கு ஏதாகிலும் கிடைக்குமா? இன்னைக்கு 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற எனக்கு ஏதாகிலும் கிடைக்குமா?
எது கிடைச்சாலும் கெடுக்கலனாலும் என் தேவன். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புயாமற் போனாலும் பரவாயில்ல, நான் அவரை தான் ஆராதிப்பேன். ஆபிரகாம் கேட்டான், எங்களுக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன தருவீர்? சீஷர்கள் கேட்டாங்க இயேசு கிட்ட போய், வாஸ்தவமே மத்தேயு 19:27 எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆமென். தாவீது ஒரு நாள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். 116 சங்கீதம் 12-13 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்திற்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். எனக்கு என்ன கிடைக்கும்ன்றது இரண்டாவது பட்சம், ஆனா நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். பெர்னட் ஷா சொன்னார், நாடு எனக்கு என்ன செய்ததுன்னு ஏன் நீ புலம்புற, நாட்டுக்கு நீ என்ன செஞ்சன்னு யோசித்து பாரு. ஆமென். தட்ஸ் ட்ரூ. நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்து பின்பற்றுகிற ஜீவியம் அல்ல. சத்தமராமன் சொல்லலாமா? ஆண்டவருடைய அற்புதமான அனுக்கிரகம், அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கு. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்திற்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நான் அவருக்கு என்னதான் கொடுக்க முடியும்? ஒன்னதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்பர் 4 கடைசியா யோவான் 21 அதிகாரம். யோவான் 21 அதிகாரம் 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். இளம் வயதாய் இருக்கும் பொழுது உன்னை நீயே அறையை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்திற்கு நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் பொழுது உன் கையை நீட்டுவாய், வேறு ஒருவன் உனக்கு அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீ விதமாக மரணத்தினாலே அவன் தன்னை தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்று குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லின பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வேர்டை கவனிக்க நான் கேட்கிறேன். நீ என்னை பின்பற்றி வா என்றார். 20ஆம் வசனம் பாருங்க. பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் அன்னகையில் அவர் மார்பில் சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருவதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அல்லேலூயா. நம்பர் 4 அடுத்தவன் காரியத்தை அறிய வேண்டும் என்று எண்ணத்தோடு பின்பற்றினான். ஆமென். அடுத்தவர் விஷயத்தை அறிய வேண்டும் என்கிற விருப்பத்தோடே பின்பற்றுவது. ஆண்டவராக இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், இப்போ நீ எங்கே இருக்கிற? உன் இஷ்டத்துக்கு போகிற வர உனக்கு வயது ஆகும். அப்போ உனக்கு நீயே ட்ரெஸ் பண்ணிக்கிற. அப்போ வேற ஒருவர் உங்களுக்கு ட்ரெஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் வரும். உன்னை விருப்பம் இல்லாத இடத்துக்கு கூட்டு போவாங்க. இவ்விதமாய் மரணத்தினாலே நீ என்னை தேவனை மகிமைப்படுத்த போகிறாய் என்பதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து திரும்பி பார்த்தா பேதுரு பின்னாடி யோவான் வராரு. உடனே பேதுரு இயேசு பார்த்து, ஆண்டவரே என் விஷயத்தை சொல்லிட்டீர், இவன் விஷயம் என்ன? ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்போ இயேசு என்ன திரும்ப சொல்கிறாங்க ஷார்ட்டா, உன் விஷயத்தை நீ பாரு, அவன் விஷயத்தை நான் பார்த்துப்பேன். ஹல்லேலூயா. சில ஆட்கள் மற்றவங்களுடைய விஷயத்தை கேட்கலன்னா காதே வெடிச்சிடும். ஆமென். எப்படியாவது மற்றவங்களுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், 4 விஷயத்தை தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு தங்களுடைய காதுகளை ரொம்ப ஷார்ப்பாக வச்சிருப்பாங்க. எப்படி பின்பற்றக்கூடாதோ அப்படி பேதுரு பின்பற்றினான். அதில் 1 அடுத்தவர் விஷயத்தை அறிய வேண்டும் என்ற எண்ணத்தோടെ பின்பற்றினான். ஆமென். ஆண்டவர் சொன்னார், உன்னை கவனினார். பிரசங்கி 2:14 ஞானியின் கண் அவன் முகத்தில் இருக்கிறது. ஞானியின் கண் அவன் தன்னையே பார்ப்பான், தன்னை சரி பண்ணும். ஏசு அதுதான் சொன்னார், உன் கண்ணில் உத்தரத்தை வச்சுக்கின்னு சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்குற, முதல்ல உன் கண்ணில் இருக்கிற துரும்ப உத்தரத்தை எடுத்து போடுனார். ஆமென் சொல்லலாமா? அதைத்தான் வேதம் சொல்கிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படுவோம். எழுந்திருப்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே உம்மையே நான் பின்பற்றுவேன், உம்மையே பின்பற்றுவேன். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, 2வது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, 3ஆம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும்
சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.